நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்வோம். யா அல்லாஹ், நல்ல மௌத்தை உண்டாக்குவாயாக. நல்ல மௌத்துடைய அடையாளம் 5 உலமாக்கள் எடுத்தெழுதுகின்றார்கள். அதில் சுருக்கமாக சொல்கிறேன். நல்ல மௌத்துடைய அடையாளம், முதலாவது, ஒரு மனிதர் மரணிக்கிறார், அவருடைய நெத்தி வேறுத்த நிலைமையிலே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துல் முஃமின் அரகுல் ஜபீன். ஒரு முஃமினுடைய மௌத்துடைய நல்ல அடையாளம் எது தெரியுமா? அரகுல் ஜபீன். அவனுடைய நெத்தி வேர்த்த நிலைமையில் மரணிக்கிறானா, இது நல்ல அடையாளம். இதை நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது அடையாளம், ஐயமூத லைலத்தல் ஜும்ஆ அவ் யௌமல் ஜும்ஆ. வெள்ளிக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை நாளிலே ஒரு மனிதன் மரணிக்கிறார் என்றால் நல்ல மௌத் உண்டாகி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் முஸ்லிமின் யமூது லைலத்தல் ஜும்ஆ அவ் யௌமல் ஜும்ஆ. எந்த முஸ்லிம் வெள்ளிக்கிழமை இரவுல அல்லது வெள்ளிக்கிழமை நாள்ல மரணிக்கிறாரோ, இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்தல் கபர், கபருடைய ஃபித்னாவில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாத்து விட்டான். எனவே வெள்ளிக்கிழமை இரவு மரணித்தால் அது நல்ல முடிவு. மூன்றாவது எழுதுகின்றார்கள், ஐயன்திக பிஷ்ஷஹாதா கப்ல ஐயமூத். மௌத்தாகுவதற்கு முன்பதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நிலைமையிலே மௌத்தாகிறான் என்றால் நல்ல மௌத்துண்டாகி இருக்கிறது. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக மாறிவிடுகிறதோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே யார் யாரெல்லாம் இந்த கலிமாவை மொழிந்த நிலைமையில மரணித்திருக்கிறார்களோ நல்ல மௌத்துண்டாகி இருக்கிறது. நான்காவது எழுதுகின்றார்கள், ஐயமூத ஷஹீதன். ஷஹீதாக மௌத்தா போறது. நாங்க நினைச்சிரோம் ஷஹீதுண்டா யுத்தம் நடக்கணும், அதுல பேசி ஷஹீதாகணும். இல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் சுஹதாக்கள். அதுல முதலாவது கொலரா நோயால மௌத்தா போனவர். இரண்டாவது அல் மபுத்தூன், வயிற்று வலியால மௌத்தா போனவர். மூன்றாவது தண்ணீர மூழ்கடிக்கப்பட்டு மௌத்தா போனவர். நான்காவது அல் ஹதீம், இடுபாடுகளுக்குள்ளால சிக்கி மௌத்தா போனவர். ஐந்தாவது யுத்த களத்துல வாள் எடுத்து காஃபிர்களோட யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் ஷஹீதானவர். இந்த 5 பேரும் ஷஹீதுகள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலைமையில மௌத்தா போனாலும் நல்ல நிலைமை உண்டாகி இருக்கிறது. ஐந்தாவதாக எழுதுகின்றார்கள், ஐயமூத அலா இபாதத்தி. நாங்க அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ செஞ்சு கொண்டே இருக்கிறோம், யா அல்லாஹ், பள்ளிக்கு வந்தா தொழுது கொண்டிருக்கும் பொழுது, உம்ரால ஹஜ்ஜில நல்ல சதக்கா கொடுக்கும் பொழுது, நல்ல காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது எனக்கு மௌத்து வரணும். நல்ல இபாதத்துல மௌத்தா போறது இது நல்ல மௌத்துடைய அடையாளம். உக்பத் இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அடிக்கடி பள்ளிக்கு வந்துட்டு போவார். ஒரு தடவை மக்ரிபுடைய பாங்கு சொல்லப்படுது. தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, உடனடியாக என்ன பள்ளிக்கு தூக்கிட்டு போங்க. மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க கடுமையான நோயுடைய நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களோட பள்ளிக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஏறாது, கடமையும் இல்லை. இல்ல, நீங்க வஹ்மிலூனி இலல் மஸ்ஜித், கட்டாயமாக என்ன பள்ளிக்கு கூட்டிட்டு தான் போணும். எனவே வற்புறுத்த மக்கள் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. பள்ளியில மக்ரிபுடைய நேரம், இகாம சொல்லப்படுது, தொழுறாங்க. தொழுதுட்டு சுஜூதுல இருந்து பார்க்கிறாங்க,
அதே நிலைமையில் அவர்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. சொல்றாங்க வகான யாதாதுல் மஸ்ஜித், அந்த மனிதர் அடிக்கடி ஒவ்வொரு நேரமும் பாங்கு சத்தத்தை கேட்டா பள்ளியில தான் இருப்பார். பள்ளிக்கு வாரது அவருடைய வளமை. இதே நிலைமையில தான் அவர் வஃபாத்தாக இருக்கிறாரு. கமா தஈஷூன தமூதூன், நீங்க எவ்வாறு வாழ்கின்றீர்களோ அவ்வாறு தான் மரணிப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அதை பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில, அதை பாவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில, அந்த பார்சல் எங்கட கையில் இருக்கக்கூடிய நிலைமையில மௌத்தா போனா இதே நிலைமையில தான் எழுப்பாட்டப்படுவோம். எவ்வளவு பெரிய கை சேதம் சகோதரர்களே. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியமான சகோதரர்